ஜாபஸ் கிங்ஸ்டன் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார். உலகத்தில் நான் வாழ நீர் வேண்டும், உமை பற்றி நான் பாட தகுதி வேண்டும். உலகத்தில் நான் வாழ நீர் வேண்டும், உமை பற்றி நான் பாட தகுதி வேண்டும். உலகத்தில் நான் வாழ நீர் வேண்டும், உமை பற்றி நான் பாட தகுதி வேண்டும். நீர் மட்டுமில்லை என்றால் என்னை விட்டு பிரிந்து சென்றால் உயிரோடு என்னை விழுங்கிருப்பார்கள். நீர் மட்டுமில்லை என்றால் என்னை விட்டு இருந்து சென்றால் உயிரோடு என்னை விழுங்கிருப்பார்கள். தகப்பனே, என் தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே, தகப்பனே, என் தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே. உலகத்தில் நான் வாழ நீர் வேண்டும், உமை பற்றி நான் பாட தகுதி வேண்டும். மனிதருக்கு நன்மை செய்தால் திரும்ப தீமை எனக்கு தந்தார். மனம் நொந்து உம் பாதம் தேடி வந்தேன். மனிதருக்கு நன்மை செய்தால் திரும்ப தீமை எனக்கு தந்தார். மனம் நொந்து உம் பாதம் தேடி வந்தேன். தகப்பனே, என் தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே, தகப்பனே, என் தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே. உலகத்தில் நான் வாழ நீர் வேண்டும், உமை பற்றி நான் பாட தகுதி வேண்டும்.
எதிரிகள் கண்களில் முன்னே பந்தியை ஆயத்தப்படுத்தி வா என்று அழைத்தென்னை உயர்த்தினீரே. எதிரிகள் கண்களில் முன்னே பந்தியை ஆயத்தப்படுத்தி வா என்று அழைத்தென்னை உயர்த்தினீரே. தகப்பனே, என் தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே, தகப்பனே, என் தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே. உலகத்தில் நான் வாழ நீர் வேண்டும், உம்மை பற்றி நான் பாட தகுதி வேண்டும். பலியறியா நின்ற போது பலிதுவே என்று சொல்லி வழி காட்டும் தெய்வம் என்று உம்மை நான் ரசித்து நின்றேன். பலியறியா நின்ற போது பலிதுவே என்று சொல்லி வழி காட்டும் தெய்வம் என்று உம்மை நான் ரசித்து நின்றேன். தகப்பனே, என் தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே, தகப்பனே, என் தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே. உலகத்தில் நான் வாழ நீர் வேண்டும், உம்மை பற்றி நான் பாட தாகம் வேண்டும். உலகத்தில் நான் வாழ நீர் வேண்டும், உம்மை பற்றி நான் பாட தகுதி வேண்டும். ஓ தகப்பனே, விலகாத தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து 6வது வசனத்தை யாராவது ஒருவர் படிங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, அதனாலே நான் தைரியம் கொண்டு, எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை தைரியமாயிருங்கள். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த தைரியம்
குறைந்து கொண்டே போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏனென்றால் ஒருவேளை உலக பிரகாரமாக பலருக்கும் பலவிதமான பலவீனங்கள், தொழில் ஸ்தாபனங்களிலே பிரச்சனைகள், இப்படி பலவிதமான காரியங்கள் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே ஆசீர்வாதமான காரியங்கள் தடைப்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றையும் நினைத்து நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருக்குள் நம்மை தைரியப்படுத்தி கொள்ள வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தைரியம் தானா வராது, நம்ம முயற்சி எடுக்கணும். ஆண்டவர்கிட்டையும் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தைரியத்தை கொடுங்க, நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக, எல்லாவற்றிலையும் நான் ஜெயம் எடுக்கும்படியாக எனக்கு நீ தைரியத்தை கொடுங்கன்னு கேட்டால் கர்த்தர் நிச்சயமாகவே அந்த தைரியத்தை நமக்கு தருவார். நம்முடைய பலவீனங்களை நம்மை விட்டு விலக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே நம்முடைய போதகர் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. ஒரு மனிதன் 3 திருமணங்களை பண்ணினானாம், 3 பேரை கல்யாணம் பண்ணினானாம். அதில் முதல் மனைவியினுடைய பேர் தனலட்சுமியாம், 2வது மனைவியினுடைய பேர் தானியலட்சுமி, 3வது மனைவியுடைய பேர் தைரியலட்சுமி. அப்படி 3 பேர் இருந்தாங்களாம். அதில் 3 பேரும் கொஞ்ச நாள் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருந்தாங்களாம். கடைசியில் அந்த மனிதரோடு வாழ பிடிக்கலையாம். பிடிக்காம முதல்ல தானியலட்சுமி போயிட்டா. உடனே அந்த மனுஷன் நினச்சானா, சரி பரவாயில்ல, மீதி தனமும் இருக்குது தைரியமும் இருக்குது, இது 2 போதும் அப்படின்னு நினச்சானா. அப்படி இருக்கும்போது 2வது என்ன பண்ணிட்டாலாம், ஒருத்தி தனலட்சுமி போயிட்டாலாம். உடனே இவனுக்கு சரி அதுவும் பரவாயில்ல, நமக்கு மெயினானது இருக்குது, தைரியம் இருக்குது, தைரியம் இருந்தால் நான் எல்லாத்தையும் சம்பாதிப்பேன், எனக்கு பலன் இருக்குது, நான் எல்லாவற்றையும் சம்பாதிச்சுக்குவேன், என் குடும்பத்தை நான் நல்லா நடத்துவேன் அப்படின்னு எனக்கு தைரியம் இருக்குல்ல, அது போதும் அப்படின்னு நினச்சானா. கொஞ்ச நாள் ஆன உடனே அவளும் சொன்னாலாம், அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, எனக்கும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கல, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாலாம். சொன்ன உடனே அவன் சொன்னானா, அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, பரவாயில்ல, நான் சம்பாதிச்சுக்குவேன், நான் பணத்தையும் சம்பாதிப்பேன், பொருளையும் சம்பாதிப்பேன், ஆனால் இப்போ நீ என்னது தைரியம், நீ தைரியம் என்ன விட்டு போனா நான் என்ன ஆயிடுவேன், கோழை ஆயிடுவேன், அதனால நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது உலக பிரகாரமான ஒரு வேடிக்கை கதை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்து சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும், தைரியமாய் காணப்பட வேண்டுமா. கர்த்தருக்கு முன்பாக நாம் தைரியமாய் காணப்பட வேண்டும். உலக பிரகாரமாக பாவம் செய்கிறதற்கு, அக்கிரமம் செய்கிறதற்கு துணிகரமான அந்த தைரியம் வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் நாம் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழும்படியாக கர்த்தர் நமக்கு தைரியத்தை நம் ஒவ்வொரு இடத்திலும் இருந்து எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வருகிறது, பலவிதமான கஷ்டங்கள் வருகிறது, பலவிதமான நெருக்கங்கள் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலேயும் நாம் தைரியமாக இருந்தால் நான் எதையும் சாதிக்கலாம். பணம் போனால் அதை சாதிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பொருள் போச்சா நாம் அதை சம்பாதித்து கொள்ளலாம். தைரியத்தை மட்டும் நாம் விடாமல் இருப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை தருவார், நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய தொழில் ஒருவேளை முடங்கி கிடக்கலாம், ஆனால் அந்த முடங்கி போன தொழிலை கர்த்தர் நிமிர்ந்து நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏனென்றால் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேலோ பயப்படாத, ஆனால் 10 நாள் தான் துன்பம். இந்த 10 நாள் துன்பத்தை நம்ம சகித்தால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை சுதந்தரித்து கொள்வதற்காக நாம் கர்த்தரை மட்டும் விடாதபடிக்கு, ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவராய் இரும் என்று அவரிடத்தில் கேட்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன்,
மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். இந்த வசனம் துவங்கும் போதே அதனாலே நான் தைரியம் கொண்டு, அப்ப எதனாலே நான் தைரியம் கொள்ள வேண்டும் என்று பார்த்தால் 5வது வசனம் கீழ் பகுதியிலே படிக்கும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நாம் பிடித்து கொள்வோமானால், அதை எப்பொழுதும் அதை நம்முடைய இருதயத்திலே வைத்து கொள்வோமானால், நிச்சயமாகவே நாம் என்ன செய்ய மாட்டோம், அதைரியப்பட மாட்டோம். நமக்குள்ள ஒரு தைரியம் காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வசனம் சொல்லுகிறபடி நாம் பார்க்கிறோம், அதனாலே நான் தைரியம் கொண்டு என்று சொன்னால், தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொன்ன வாக்கு கொடுத்த தேவனை நம்பி, அதனாலே நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர். எனக்கு உலகத்தில் யாரும் சகாயம் பண்ணலைன்னா பரவாயில்ல, உலகத்து மக்கள் என்னை கைவிட்டா பரவாயில்ல, உலகத்து மக்கள் என்னை ஏமாற்றி கொண்டால் பரவாயில்ல, தேவன் எனக்கு சகாயராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சகாயராய் இருப்பார். ஆனால் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் நம்ம யாராலும் ஜெயிக்கவே முடியாது. நம்ம எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர். எந்தெந்த காரியத்தில் கர்த்தர் சகாயராய் இருப்பார் என்று சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஒவ்வொருவரும் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் எத்தனையோ இக்கட்டுகளை கடந்து வந்திருக்கிறீங்க, எத்தனையோ பலவீனங்களை கடந்து வந்திருக்கிறீங்க, பற்றாக்குறைகளை கடந்து வந்திருக்கிறீங்க. எல்லாவற்றிலேயும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பன் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் என்று சொன்னால், நம்ம எப்பொழுதும் அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவருடைய கரத்தை பிடித்து கொள்ள வேண்டும், அவருடைய பாதத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதனாலே நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், எனக்கு உதவி செய்வார், எனக்கு ஆலோசனை சொல்லுவார், எனக்கு வேண்டிய நன்மையை தருவார். ஒருவேளை நான் இன்னைக்கு கஷ்டப்படலாம், ஆனால் எனக்கு சீக்கிரத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை தருவார் என்று நாம் நம்ப வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைரியத்திற்கு ஆப்போசிட்டு பயம். அப்ப அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்போ மனுஷன் பாருங்க, நமக்கு விரோதமா ஏதாவது ஒன்று அவன் செய்துட்டே தான் இருப்பான். மனுஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த காலத்தில் நாம் பார்ப்போம் என்றால், உடன் பிறந்தவர்கள் கூட ஒருவருக்கு ஒருவர் ஆசீர்வாதமாக இருக்கிறது பிடிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்களே, அவங்க அந்த பொருள் வாங்கிட்டாங்களே, அவங்க இந்த பொருள் வாங்கிட்டாங்களே, எனக்கு இது இல்லையே, இப்படி தான் மனுஷன் நினைப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் மட்டும் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக, நமக்கு உதவி செய்கிறவராக இருந்தால் நிச்சயமாகவே நாம் ஒருபோதும் கைவிடப்படுவது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷரால் ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷன் உனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால நாம் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொண்டு, தைரியப்படுத்தி கொண்டு, அவருக்கு பிரியமாய் நாம் வாழுவோமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் நிலை வரப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. முதலாவது நாம் பார்க்கும்போது நாம் எப்படி இருக்க வேண்டுமா, நாம் கர்த்தருக்குள் இருந்தால், நாம் கர்த்தரோடு இருந்தால் நாம் தைரியமாக இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு கூட இருந்தால் நாம் தைரியமாக இருக்க முடியும். நாம் மனுஷரை விடவும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அதை நம்ம உணரணும். நான் என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, நம்ம உணரணும். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோமானால் நமக்கு தைரியமாய் காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 118ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் கர்த்தர்
கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நம்ம பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்குமே ஒரு தகப்பன் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தகப்பன் தாய் இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே நம்மேல் பாசமுள்ள, நம்மேல் கரிசனை உள்ள ஒரு தகப்பன் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தகப்பனிடத்துல நம்ம உரிமையா கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த பிள்ளையுமே தகப்பனிடத்துல உரிமையா கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அப்பா எனக்கு அது வேணும், அம்மா எனக்கு இது வேணும் அப்படி என்று சொல்லி கேட்டு உரிமையாய் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அடுத்தவங்க வீட்டில் போய் நம்ம உரிமையாக ஒரு சின்ன பொருளை கூட தைரியமாக கேட்க முடியாது. அப்படியானா நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த தகப்பன் நம்ம எல்லார் மேலேயும் அவர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில் எந்த தேவையானாலும், எந்த கஷ்டமானாலும், எந்த சிறையிருப்புகள் காணப்பட்டாலும் நம்ம தைரியமாக அவருடைய சமூகத்தில் கேட்கலாம், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை. ஏன்னா அவருடைய இரத்தத்தினால நம்மை அவர் கழுவி சுத்திகரித்து அவர் நம்மை அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை நமக்கு அவர் தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேணும். நீங்கள் எனக்கு அப்பா, நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு இந்த தேவை இருக்குது, இந்த எதிர்பார்ப்பு இருக்குது, என்னை நீங்கள் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு வேணும் அப்பா என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்று பார்க்கிறோம். அதுபோல உரிமையோடு கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா என்கிற உரிமை நமக்கு இருந்தா தைரியம் தானா வரும். அப்படிதானே? மற்றவங்கள்ட்ட தைரியமாக கேட்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா என்கிற உரிமை மட்டும் நம்ம உள்ளத்தில் இருந்தால் நமக்குள்ள தைரியம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைரியமாக நம்ம கேட்கலாம். எனக்கென்று ஒரு அப்பா இருக்கிறார். அந்த அப்பாவிடத்துல நான் தைரியமாக கேட்பேன். தேவன் எனக்கு அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அப்படியானால் அந்த தேவன் எனக்கான யாவைகளையும் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், முற்பிதாக்கள் ஒவ்வொருவரும் வேதத்தில் நாம் பார்க்கும்போது எல்லாருமே அவர்கள் கர்த்தரை முழுமையாக நம்பினார்கள். கர்த்தருக்குள்ளே தைரியமா தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி அவர்கள் ஜீவித்தார்கள் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 22:4-5 வசனத்துல நம்ம படிக்கிறோம், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் என்று பார்க்கிறோம். வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அப்படியானால் கர்த்தரை நம்பினவர்களை கர்த்தர் வெட்கப்பட விடமாட்டார். ஹல்லேலூயா. அதை நம்ம உறுதியா நம்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எனக்கு கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, என்னை வெட்கப்பட விட்டுருவாரோ விட மாட்டாரோ, இந்த சந்தேகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருப்போமானால் நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் ஒருபோதும் அவர் வீணாக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. முற்பிதாக்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், அவரை விசுவாசித்தார்கள், அவர் என்ன சொன்னாலும் அதன்படி செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் 100 வயதுல ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்னார், இந்த பிள்ளைய நீ பலி செலுத்துன்னு சொன்னார். உடனே ஆபிரகாம் திரும்பி ஒரு வார்த்தை கூட கேட்கல. நீர் கொடுத்த இந்த வயசில் கொடுத்த பிள்ளையாச்சுத, இதை எப்படி நான் பலி செலுத்த முடியும்னு ஆபிரகாம் கேட்டாரா? இல்லை. அவர் சொன்ன மாத்திரத்தில் அவர் வீட்டில் மனைவியினிடத்தில் கூட பெர்மிஷன் கேட்டதாக வேதத்தில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் சொன்னார், அதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி பிள்ளையை கூட்டிட்டு போகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் ஆபிரகாமிடத்திலே காணப்பட்டது. அந்த தைரியம் இல்லைன்னு சொன்னா அந்த பிள்ளையை கூட்டிட்டு போக முடியுமா? முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் தைரியமா கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளை, ஆனால் இப்பொழுதோ அவர் பலி செலுத்த கேட்குறாரு, எனக்கு அவர் தீமை செய்ய மாட்டார், அந்த நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்திருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தைரியமாய் கடந்து போகிறார்.
திரும்பி வரும்போது பிள்ளையோடு அவர் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதே போல தான் அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். பேதுருவை பாருங்க, பேதுரு கப்பலில் இருக்கிறாரு, ஆண்டவர் கடலில் நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது நேரே ஆனால் வரட்டுமான்னு கேட்டார். வான்னு சொன்ன உடனே ஆண்டவரே இந்த கடல் ஆழமாக இருக்குமே, இவ்வளோ அலை அடிக்குதே, இவ்வளோ தண்ணி ஆச்சுதே, நான் எப்படி இதில் வர முடியும்? ஏதாவது கேள்வி கேட்டாரா பேதுரு? இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வான்னு சொன்ன மாத்திரத்தில் அவர் காலை தூக்கி வச்சாச்சு கடலில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தை என்ன வருகிறதோ அதன்படி அவர்கள் செய்கிறவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோலதான் இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயெல்லாம் எகிப்திலிருந்து ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்போது வழியில் இடையில செங்கடல் காணப்படுகிறது. அந்த செங்கடலுக்கிட்ட வந்து நின்றுட்டு செங்கடலை மோசே கோலை நீட்டினார், செங்கடல் இரண்டாக பிளந்தது. கர்த்தருடைய வார்த்தையின்படி மோசே செய்தார், அங்கே அற்புதம் நடந்தது. ரெண்டு பக்கமும் மலை போல குவியலா தண்ணி ரெண்டு பக்கம் நிற்குது. இப்போ நடுவில் போனோம், நம்மனா பயப்படுவோமா பயப்பட மாட்டோமா? இந்த தண்ணி நம்ம நடுவில் போயிருக்கும்போது சமமாயிட்டுன்னா நம்ம அவ்வளோதான் காலியாச்சே அப்படின்னு நமக்குள்ள ஒரு பயம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருமே பயம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? கர்த்தர் சொன்னார், கர்த்தர் அதை நிறைவேற்றுவார், எனக்கு அவர் தீமை செய்ய மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல அவர்கள் அந்த கடல் வழியாக கடந்து போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு தைரியமாக கடந்து போயிருக்கிறாங்க பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படியானால் நம் கடல் வழியாக போனாலும், எந்த பாதையில் போனாலும், கரடு முரடான பாதையாக இருக்கலாம், எந்த பாதையானாலும் சரி, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கர்த்தருடைய பிள்ளைகள் கனப்படுத்தும் போது அங்கே அற்புதம் நடக்கும், அங்கே அதிசயம் நடக்கும். சத்துரு தோற்று ஓடுவான், அவன் விரட்டுவார் இல்லாமல் அவன் ஓடியே போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய தேவனை நாம் தெய்வமாய் கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறபடி தேவன் நம்மோடு இருந்தால் அந்த தைரியம் தானாகவே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானா நம்ம இருதயத்துக்குள்ள யாரை வைத்திருக்கணும்? கர்த்தரை வைத்திருக்கணும். எனக்கு பண பலம் இருக்கு, எனக்கு ஆள் பலம் இருக்கு, எனக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நம் மனுஷரை நம்பக்கூடாது, நம்முடைய பணத்தை நம்பக்கூடாது. கர்த்தரை நம்புவோமானால், கர்த்தரை எப்பொழுதும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்திருப்போமானால் நம்ம அசைக்கப்படவே மாட்டோம். ஹல்லேலூயா. அவர் வசனம் சங்கீதக்காரன் சொல்லியிருக்க, அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையை அசைந்து போக அவர் விடமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட வருவேன், நீ கலங்காத, திகையாத, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களித்த தகப்பன் நிச்சயமாகவே அவர் வாக்கு மாறாதவராக நம்மோடும் கூட இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு யோசுவாவோடு கூட இருந்தார், மோசையோடு கூட இருந்தார், இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட அவர் இருக்கிறார். அதை நம்ம நம்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் நம்பினோமானால் நம்முடைய நம்பிக்கை அவர் வெட்கப்பட விடமாட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நம்ம படிக்கிறோம், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்களாம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாய் காணப்பட வேணுமா? சிங்கம் காட்டுக்கு ராஜா. அதுபோல நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்தவ மக்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தான் இந்த உலகத்துக்கு ராஜாக்களும் ராஜாத்திகளுமாய் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படிப்பட்ட சிங்கத்துக்கு ஒத்த ஒரு தைரியத்தை நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 138ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், நான் கூப்பிட்ட நாளில் கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருளே,
என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். நான் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்தாராம். நாம் தைரியமாய் விசுவாசித்து கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்ற நம்பிக்கையோடு இருந்தா நான் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மறு உத்தரவு தருகிறது மட்டுமல்ல, என்னுடைய ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதுக்கு சோர்ந்து போயிருக்கிறோம், எதுக்கு பயந்து போயிருக்கிறோம், அதை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லலாமா? சொல்லி, ஆண்டவரே நான் இந்த காரியத்துக்காக நான் நித்தம் பயந்து கொண்டு இருக்கிறேன், ஆண்டவரே என்னை நீங்க தைரியப்படுத்துங்கப்பா, என்னை நீங்க இந்த பயத்தை எடுத்து போடுங்கப்பா என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய பயத்தை எடுத்து போட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு தைரியத்தை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் தைரியமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வார். அது மட்டுமல்ல, பாருங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், தாவீதோடு தேவன் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதோடு தேவனாகிய கர்த்தர் இருந்தார். தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினால அவர் ஒரு ஆப்போசிட்ல ஒரு ஆள் நிற்கிறாரு, பயங்கர யுத்த வீரன், பராக்கிரமசாலியாக, அவனுடைய உயரம் அகலம் அவ்வளவு பெரிய ஒரு உருவம் வந்து நிற்குது. ஆனா தேவனாகிய கர்த்தர் சின்ன மனிதனாகிய தாவீதோடு கர்த்தர் இருந்தான். அவன் பெரிய ஆளுதான், ஆனா அவன் கூட கர்த்தர் இல்லை. ஆனால் இந்த சிறிய ஒரு மனிதனாய் காணப்பட்டாலும், தாவீது சிறு பையனாய் காணப்பட்டாலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியினால ஈஸியா கோலியாத்தை வீழ்த்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு கல்லினால வீழ்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நேரம் கடந்து போய்விட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஏனென்றால் அவன் எதையுமே நம்பல. தாவீது ஆயுதத்தையும் நம்பல. சவுல் சொல்லி பார்த்தாரு, என் ஆயுதத்தை எல்லாம் எடுத்துட்டு போ, நான் போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டுக்கோ, எதையோ சொல்லி பார்த்தாரு. ஆனா தாவீது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை, இந்த பழக்கம் எனக்கு இல்லை, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் எதனால போறேன், கர்த்தருடைய பேரை சொல்லி போறேன், நான் வெறுமையா போகல, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். கர்த்தருடைய நாமத்தை அவன் சொன்னபடியினால அங்கே ஜெயத்தை கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த தாவீது எந்த ஆயுதத்தையும் கொண்டு போகல. அவன் கோலியாத்து நிறைய ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கிறான், நிறைய கவசத்தை எல்லாம் போட்டுட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளையோ பார்க்கிறதற்கு சாதாரணமாக தான் இருக்கிறது. ஆனா சிங்கத்தை போல தைரியம். இது யார் கொடுத்த தைரியம்? கர்த்தர் கொடுத்த தைரியம், கர்த்தர் கொடுத்த அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள அபிஷேகம் காணப்படணும். அப்படி அபிஷேகம் இருந்தால் கர்த்தர் நமக்கு ஒரு தைரியத்தை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பெரிய உருவம் வந்து நின்னாலும் சரி, நான் கர்த்தருடைய பிள்ளைகளானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிலருக்கு ராத்திரி வேளையில் ஏதாவது ஒரு உருவம் வந்து நின்றுச்சுன்னா ரொம்ப பயப்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன பார்த்துட்டே நின்றுச்சு, அது என் கழுத்தை பிடிக்க வந்துச்சு, எதுவுமே வராது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னா அவன் உடனே ஓடி போவான். அவனுக்கு தைரியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்க அவனுக்கு திராணி கிடையாது. இயேசு என்ற பெயரை சொன்னால் அவன் ஓடியே போவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியாக தாவீதுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் தைரியத்தை விடக்கூடாதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நாம் இயேசுவை நாம் விட்டு விடவே கூடாது. நாம் பயந்து இருந்தோம்னா, யோபுல நம்ம ஒரு வசனத்தை படிக்கிறோம், நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது. அப்படியானால் நம்ம பயம் நமக்குடைய வாழ்க்கையில வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனா வராம இருக்காது. நம்ம அப்படி வந்துச்சுன்னா உடனே நாம் ஆண்டவர் சமூகத்துல
ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க. சிலர் மரண பயம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவானாலும் சரி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த பயம் எனக்கு வரக்கூடாது, இந்த பயத்தை எடுத்து போடுங்க, எனக்கு தைரியத்தை கொடுங்க, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய நாமத்தினால ஜெயம் எடுப்பேன், உம்முடைய நாமத்தினால நான் ஜெயம் எடுப்பேன் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருப்போமானால் நிச்சயமாகவே அந்த பயத்தை கர்த்தர் முற்றிலும் மாற்றி போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து, சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும், 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எஸ்தருடைய அனுபவத்தை நம்ம பார்க்கும்போது அவள் தனி மனுஷியா இருக்கிறா. ஆனால் இந்த மொர்தெகாய் அவளுக்கு ஆதரவாய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியே நடக்கிற காரியங்களை எல்லாம் எஸ்தருக்கு சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்தில் இவள் இந்த எஸ்தர் 127 நாடுகளில் உள்ளதான யூத ஜனங்களை மீட்கும்படியாக ஆமானுடைய தந்திரத்தினால யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறான். அவன் ராஜாவினிடத்திலிருந்து அதுக்கான கையெழுத்தையும் வாங்கிட்டான். ஆனால் இந்த எஸ்தர் அவள் ஒரே ஒரு சகோதரி. அவள் இருந்து இந்த 127 நாடுகளில் உள்ளதான எல்லா யூத ஜனங்களுக்காக அவ சொல்றா, நான் செத்தாலும் சாகிறேன், என்னுடைய ஜனத்தை நான் சாக விட மாட்டேன் என்று அவள் ராஜாவினிடத்தில் போய் கேட்டு அங்கே இருந்து தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினால அந்த ஜனங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த யூத ஜனங்கள் எல்லாம் களிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படியாக இவர்கள் எல்லாரும் பிரயாசப்படுகிறார்கள். எப்படி பிரயாசப்பட்டாங்க? 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். அவர்களுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நிச்சயமாகவே நான் நினைக்கலாம், என் குடும்பத்தில் நான் ஒருத்தர் தானே கர்த்தரை அறிந்திருக்கிறேன், நான் ஒருத்தர் தானே நான் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறேன். இல்லை, நாம் ஒருவராய் இருந்தாலும் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தால் கூட சரி, நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அப்படியானால் நம்ம யாருக்குமே அவர் மாறி போகிறவர் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் நம்முடைய கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணம் செய்யும் போது அவர் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் நம்மை விட்டு விலகாதவராய் இருக்கிறார், நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நமக்கு தைரியம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரோடு கூட இருக்கணும். கர்த்தர் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கணும். ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ள இருந்தா நமக்கு தைரியம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த தைரியத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா ஜெபத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாய் கர்த்தரோடு ஜெபிக்கும் போது, அவரோடு உறவாடும் போது நம்முடைய இருதயத்தில் ஒரு மெய்யான ஒரு தைரியமும் சமாதானத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவார். வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேயே விடுதலை உண்டு. அப்ப கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. அப்படியானால் இந்த வேத வசனங்களை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் தான் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியானால் தேவ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறபடினால கர்த்தர் எனக்கு என்னுடைய பலவீனங்களை எல்லாம் என்னை விட்டு
விலக்குங்க, என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க என்று சொல்லி நாம் கேட்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அப்போஸ்தலர் 2:17 நம்ம படிக்கிறோம், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு பலனை தருவார். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் கிருபைகளை கட்டளையிடுவார். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் பாதுகாப்பை கட்டளையிடுவார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நம்மை போதித்து நடத்துவார், நமக்கு ஞானத்தை தருவார். நம்ம என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது என்கிற ஞானத்தை கர்த்தர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போஸ்தலனாகிய பேதுருவை பாருங்க, அப்போஸ்தலர் 2:41 நம்ம படிக்கிறோம், பேதுரு இயேசுவை மறுதலித்தவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேதுரு இயேசுவை மறுதலித்தவர் தான். ஆனால் அவர் என்றைக்கு அவர் தன்னை நான் செய்தது தப்பு என்று அவர் அறிக்கை பண்ணினாரோ, தேவனாகிய கர்த்தர் பேதுருவை கொண்டு எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அநேக அற்புதங்களை பேதுருவை கொண்டு கர்த்தர் செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அற்புதங்கள் செய்தது மட்டும் இல்லை, எந்த இடத்துல அவர் மறுதலித்தாரோ, எந்த அதிகாரிகள் முன்பாக கர்த்தரை மறுதலித்தாரோ அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தினார் என்று அறிந்திருக்கிறோம். அப்படியானால் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எபிரேயர் 4:16 படிக்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வந்துடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைந்து கொள்ள வேணுமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்ற சமயத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, கிருபையை பெற்றுக்கொள்ள வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதவிகளை பெற்றுக்கொள்ள வேணும். நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தைரியமாக கிருபாசன தண்டையிலே வந்து உட்கார்ந்து, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு உதாரணமாக நம்ம அன்னாளை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மனதில் எவ்வளவு சஞ்சலம், எவ்வளவு சோர்வு இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தனியாக உட்கார்ந்துருந்து அழுகிறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தம் கூட வெளியே கேட்கல, ஆனால் தனியாக உட்கார்ந்து ஆண்டவருக்கும் அவளுக்கும் இருந்ததான ஒரு உறவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் ஏற்ற சமயத்தில் நமக்கு சகாயம் கிடைக்க வேண்டுமானால், நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தைரியமாக கிருபாசன தண்டையில் வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், எபிரேயர் 10:20 நம்ம படிக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாகிறது. எப்படி? இயேசுவின் இரத்தத்தினால நமக்காக அவர் இரத்தத்தை சிந்தி நம்மை விலை கிரயம் கொடுத்து அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தைரியத்தோடு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பிள்ளை என்கிற அதிகாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நாம் எசேக்கியேலை பார்க்கும்போது 2 நாளாகமம் 32:24 பார்க்கும்போது வியாதி வந்தது. அவர் மனுஷனை பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி சுவர்புறமாக திரும்பி படுத்துக்கொண்டு மனுஷரை பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்களை மாற்றுங்க, என்னுடைய வியாதியை என்னை விட்டு விலக்குங்க என்று சொல்லி அவர் அழுதார் என்று பார்க்கிறோம். அந்த அழுகையின் சத்தம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டிட்டு என்று பார்க்கிறோம். அப்படியானால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த தைரியத்தை தருகிறார். நாம் அழுது ஜெபிக்க வேணும். ஜெபத்தின் வாயிலாக நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டுமல்ல, பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். தானியேல் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். 3 வேளையும் அவர் பலகணிகளை திறந்து வைத்துக்கொண்டு இங்கே ஜெபிக்க கூடாது என்று சட்டம் போட்டாலும் அவர் அதை எல்லாமே பொருட்படுத்தவில்லை. அவர் 3 வேளையும் ஜெபித்தார். அந்த ஜெப சத்தம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டினபடியினால இந்த தானியேலை தூக்கி சிங்க கபில போட்டா கூட சிங்கத்தின் வாயை தேவனாகிய கர்த்தர்
கட்டி போட்டார் என்று பார்க்கிறோம். ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் ஜெபம் எங்க வர வேலை செய்து பாருங்க. தானியேல் அவர் ஜெபித்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற யார்கிட்டையும் எதையுமே சொல்லலை. அவர் அந்த ஜெபம் மட்டும் பண்ணினார். அந்த ஜெபம் சிங்கக்கெபியில இருந்த அந்த சிங்கத்தின் வாயை கூட கட்டி போட்டது என்று பார்க்கிறோம். அப்படியானால் நமக்கு எதிராக ஒருவேளை மக்கள் கிரியை செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆசீர்வாதமாய் வாழக்கூடாது, நாம் சந்தோஷமாய் வாழக்கூடாது என்று நமக்கு எதிராக எந்தெந்த முயற்சிகளை எடுக்கலாம். ஆனால் அந்த மனிதர்களுடைய வாயை கட்டி போட இந்த ஜெபம் ஏதுவாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தில் அத்தனை வல்லமை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு மனதோடு உற்சாகத்தோடு நாம் ஜெபிப்போமானால், பெற்றுக்கொள்ளுவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போமானால், அந்த ஜெபம் கட்டாயம் நம்முடைய குடும்பத்தில் கிரியை செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டுமல்ல, ஜெபம் நுகங்களை முறிக்கும் என்று பார்க்கிறோம், கட்டுகளை உடைக்கும் என்று பார்க்கிறோம். நம்முடைய கவலை கண்ணீரை ஜெபம் மாற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு கவலையா இருந்தாலும், எத்தனை கண்ணீரின் ஜீவியமா இருந்தாலும், கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து மௌனமாக நாம் அழுது, ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று நாம் அழுவோமானால், நம்முடைய அழுகைக்கு கர்த்தர் பதிலை தருவார். நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. விசுவாசத்தினால தைரியம் வரும். 2 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம படிப்போமானால், அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருப்பதால் நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அருமையான வாக்குத்தத்தங்களை நமக்கு அவர் தந்திருக்கிறபடியினால நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து விசுவாசத்தோட தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு இருக்கிற விசுவாசம் மட்டுமல்ல, விசுவாசத்தோடு கூட ஒரு தைரியம். கர்த்தர் என் தேவன், அவர் எனக்காக யாவையும் செய்வார் என்கிற அந்த தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேணும். ஏனென்றால் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினதுனால அவன் கையில எந்த ஆயுதமுமே இல்லை, சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது என்று பார்த்தோம் தானியேல்ல. ஆனா இங்கே பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல இறங்குனதுனால அவன் ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டானான். அப்படியானால் ஆவியானவர் நமக்குள்ள வந்தா நாம் பலன் அடைய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஜெபித்தால் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார், நமக்கு பலனை தருவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அது மட்டுமல்ல, கடைசியாய் பார்க்கும்போது கர்த்தருடைய வருகையிலே நாம் தைரியமாய் காணப்பட வேணும். ஏனென்றால் முதலாவது பார்த்தோம், தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு தைரியம் வரும்னு பார்த்தோம். 2வதாக ஆவியானவர் நமக்கு உள்ள இருந்தா தைரியம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 3வதாய் பார்க்கும்போது நாம் அவரை விசுவாசிப்பதால் தைரியம் உண்டாகும். 4வதாக கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்க கர்த்தர் நமக்கு தைரியத்தை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை படிங்க. 1 யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகையில அவர் வெளிப்படும் போது அவருக்கு முன்பாக நிற்க நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைரியமா இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு பிள்ளை தப்பு பண்ணுச்சுன்னா அது வெளியில தைரியமா வந்து நிக்குமா? நிற்காது. அப்பா ஏதாவது கேட்டாங்கன்னா மறைஞ்சு நிற்கும். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணிட்டாங்க,
கர்த்தருக்கு கீழ்ப்படியில அவங்க ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்க முடிஞ்சுச்சா? முடியல. அவங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இலைகளுக்குள்ள மறைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்படும் போது நாம் தப்பு செய்தவர்களாய், நாம் பாவம் செய்தவர்களாய், கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் நடந்து கொள்வோமானால் நாம் தைரியம் உள்ளவர்களாய் வந்து நிற்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். நாம் கர்த்தருடைய பாதையிலே நாம் நடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடரணும். நமக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த இலக்கை அடைகிறது வரையிலேயும் கர்த்தரை நாம் பின்தொடர்கிறவர்களாய் காணப்பட வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், நம்முடைய இருதயம் நம் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியமாய் இருக்க முடியும். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியமாய் நிற்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறோம்? நம்ம மனசாட்சி கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றதா இருக்கிறதா? ஏன்னா நம்ம மனுஷ முகத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படையான காரியங்களை அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம் குற்றமற்றதா இருந்தால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமாய் நிற்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏனென்றால் 10 கன்னிகைகளை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம படிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 பேரும் கர்த்தருடைய வருகையில் போனோன்னு தான் அவங்க 10 பேரும் வந்து காத்திருக்கிறாங்க. ஆனால் 5 பேர் ஆயத்தமாக விளக்கில் எண்ணெயோடு வந்து இருக்கிறாங்க. ஆனால் 5 பேருடைய விளக்கில் எண்ணெய் இல்லை, பரிசுத்தாவி இல்லை. அவங்க சும்மா வந்திருக்கிறாங்க. நாங்களும் தான் கூட்டத்துக்கு போகிறோம், நாங்களும் தான் ஆலயத்துக்கு போனோம், நாங்களும் தான் காணிக்கை கொடுத்தோம், நாங்களும் தான் வெள்ளை புடவை கட்டிட்டு போகிறோம், நான் ஒரு கூட்டம் கூட நான் மிஸ் பண்ணுறதே இல்லை, இப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 5 பேருடைய எண்ணெய் குறையில்லை. அவங்க இருதயத்துக்குள்ள ஆவியானவர் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். அவங்க ஆவியானவரால் இயக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி அவங்களுக்குள்ள இருந்து என்னென்ன சொல்லுகிறதோ அதன்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது மணவாளன் திடீரென்று ஒரு நாள் வராரு. வரும்போது ஆயத்தமாய் இருந்தவர்களை தேவன் அழைத்து கொண்டு போய்விட்டார். கதவும் அடைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்படியானால் திறவுண்ட வாசல் அடைக்கப்படுகிறதற்கு முன்னால நாம் அவருடைய கிருபையை பற்றி கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்றைக்கு நாம் வாசித்த சங்கீத பகுதியில் கூட கடைசி வசனத்தை நாம் பார்க்கும்போது அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் அவர் நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாக அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது கரை திரை ஒன்றுமில்லாமல் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மார்க்கமாக ஒரு மனவாட்டிகளாக நாம் காணப்படுவோமானால் அவரோடு கூட வாழ்வதற்கு தேவன் நமக்கு அனுமதி கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நாம் கர்த்தருடைய சமூகத்தில் தைரியம் உள்ளவர்களாய் காணப்படணும். அவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் காணப்படுவோமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தேவனோடு இருக்கணும். ஆவியானவர் எப்பொழுது நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு தைரியம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்படி இந்த வசனத்தின்படி நாம் நடந்து கொள்ளும் போது உலக பிரகாரமாக நமக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பினாலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த தைரியத்தை நாம் பிடித்து கொள்வோமானால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறபடி நாம் முதல்ல வாசித்த வசனத்தின்படி அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன்,
மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார். நான் உனக்கு சகாயம் செய்வேன், நீ பயப்படாத. உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் நான் உன் பட்சத்தில் இருந்து உன்மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த உலகத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வசனத்தின்படி நாம் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். நமக்கு விரோதமாக எந்த சக்திகள் எழும்பினாலும், எந்த பலவீனங்கள் வந்தாலும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே, நீங்க விலக்குங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எனக்கு பயத்தை எடுத்து போடுங்க, தைரியத்தை கொடுங்க. என் குடும்பம் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் மகிழ்ச்சியோடு காணப்பட வேணும் ஆண்டவரே. ஜனத்தின் நடுவில் என்னை மனதார உயர்த்தி வைங்க என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்போமா? நிச்சயமாவே கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? நம்ம கேளுங்க, ஆண்டவரே ஜனத்தின் நடுவில் என்னை மனதார நீங்க உயர்த்தி வைங்க ஆண்டவரேன்னு கேளுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஹalleluya, praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. நல்ல ஒரு வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். தைரியமாயிரு, தைரியமாயிரு. ஹalleluya, praise the Lord, praise the Lord, hallelujah, praise the Lord, hallelujah. எல்லாத்திலும் தைரியமாயிரு என்று நம்ம இன்னைக்கு ஆணித்தரமாக கேட்டிருக்கிறோம். ஹalleluya, praise the Lord. ஸ்டார்டிங்கில் ஒரு கதை அழகாக சொன்னாங்க. ஹalleluya, praise the Lord. 3 சொன்னாங்க, கடைசியில் 1 போதுன்னு முடிச்சாங்க. ஹalleluya, ஏன்னா 1 வச்சா சமாளிக்க முடியாது. ஹalleluya, praise the Lord. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. 3 லட்சுமியை பற்றி சொன்னாங்க, ஆனால் தைரியம் அது போதும். ஹalleluya, என் ஆண்டவர் தருகிறார், அந்த தைரியம் போதும். ஹalleluya, praise the Lord, hallelujah. தைரியமாக இருப்போம், எல்லாத்தையும் மேற்கொள்வோம். நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஹalleluya. பிரச்சனையிலிருந்து எல்லாத்துக்கும் விடிவு காலம் உண்டு. பயப்படாமல் மட்டும் இருந்தால் போதும். சோர்வுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், என்ன தொழிலில் சோர்வு வந்தாலும், எதையும் ஜெயிக்கிறதுக்கு ஜெயமாய் கொடுக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தைரியம் மட்டும் என்னில் இருக்குமானால் எல்லாத்தையும் சகலத்தையும் இந்த உலகத்தில் நான் மேற்கொள்ளுவேன். ஹalleluya, praise the Lord, hallelujah. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கு நீ சொந்தம். என் ஆண்டவர் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மீட்டுக்கிறோம். பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ பயப்படாத, நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக்கொண்டு எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம் என் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார். ஹalleluya. 2 நிமிஷம் மட்டும் என் ஆண்டவராக இயேசு தூக்கி அடுத்து விட்டு கடந்து போவோம். ஹalleluya, ஹalleluya. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கு நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கு நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டு, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். உங்களை பெயரிட்டு அவர் அழைத்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் சொந்தம். அவருக்கு நம்மெல்லாம் சொந்தம். என் கிருபை போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். எல்லாரும் சேர்ந்து, கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டு, எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டு, எனக்கே நீ சொந்தம்.
நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆமென். நாங்கள் தைரியமாய் சொல்லுகிறோம். ஆமென். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆமென். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும். ஹalleluya. Yes. ஹalleluya. இதுவரைக்கும் நடத்தினீர் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். Yes. உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஓ, கர்த்தர் எனக்கு சகாயர். Yes. ஓ, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? Yes. ஹalleluya. இந்த தைரியத்தோடு எங்கள் வாழ்க்கையை ஆமென் ஆண்டவரே. நாங்கள் நடத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். Yes Lord. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த தைரியத்தோடு இங்கிருந்து நாங்கள் புறப்படுகிறோம். ஆமென். ஆண்டவரே, சமாதானத்தின் தெய்வம் தாமே எங்களை ஆட்கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஆசீர்வதிக்கிறோம். Yes. சபையாக நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறுவதாக, கஷ்டங்கள் மாறுவதாக, நெருக்கங்கள் மாறுவதாக, பற்றாக்குறைகள் மாறுவதாக, Yes. கடன் பிரச்சனைகள் விலகுவதாக. Yes. நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். Yes Lord. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பலவீனமா இருக்கிறவங்களை கர்த்தர் மாற்றுங்க. நல்ல சுகத்தோடு அடுத்த வாரத்தில் கர்த்தர் கொண்டு வந்து Yes Lord. Hallelujah. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொண்டு வாங்கப்பா. கர்த்தர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. ஆமென் ஆண்டவரே. மறுபடியும் நாங்கள் சாயந்தரத்தில் ஆண்டவரே மண்டாட்டு ஜெபத்தில் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. Yes. பெரிய காரியங்கள் செய்யுங்க. செய்தி கொடுத்ததான தம்முடைய மகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். Yes Lord. கிருபாசனத்து அண்டையிலே நின்று ஆண்டவரே வார்த்தையாய் எங்களுக்கு சொன்னதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலவீனத்திலிருந்து உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கினதற்காய் நன்றி. இன்னும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. கர்த்தர் தம்முடைய மகளை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வீராக. ஆமென் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். சமாதானத்தோட போய் வாருங்கள். ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாரம் முழுவதும் அடுத்த முறை நாங்கள் சந்திக்க வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக.